வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம 2 ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஈஸி பெஸ்டோ சாஸ் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து அந்த பெஸ்டோ சாஸ் யூஸ் பண்ணி ஒரு சாண்ட்விச், மஷ்ரூம் ஜுக்கினி பெஸ்டோ சாண்ட்விச். இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற 2 ரெசிபி. முதல்ல இந்த ஈஸி பெஸ்டோ சாஸ் இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஈஸி பெஸ்டோ சாஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பேசில் இலை 1 கப், பாதாம் 15லேருந்து 20, ஆலிவ் எண்ணெய் விரும்பினால், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, மிளகுத்தூள் ருசிக்கேற்ப. இப்போ தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து இந்த பேசில் இலை. இந்த பேசில் லீவ்ஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்லலாம். முந்தியெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இப்போ கொத்தமல்லி அண்ட் புதினா விற்கிற அதே விலைக்கு தான் பேசிலும் விற்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதே ரேட்டில் வந்துருச்சு நம்மளுக்கு. சப்போஸ் இந்த பேசில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த துளசிலேயே இந்த மாதிரி வெரைட்டி துளசி இருக்கும் உங்களுக்கு. நம்மளுடைய ரெகுலர் துளசிலேயே இந்த மாதிரி துளசி இருக்கும். அந்த திருநீற்று இலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட ஃப்ளேவர் கொடுக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேசில் யூஸ் பண்ணினா தான் அது பெஸ்டோ சாஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி பேசில் இங்கே நான் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இலையை. நம்மளுக்கு ஒரு கொத்து பேசில் லீவ்ஸ் இருந்ததுன்னா போதும். ஸோ இப்போ இந்த சாஸ் வந்து இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாதாம், பச்சை பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பேனில் நம்ம வந்து இந்த பாதாமை வெறும்னா டோஸ்ட் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு மொறுன்னு ஆகிற மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்பலாம் டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எதனால் நான் வந்து ஈஸி பெஸ்டோ சாஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலான பெஸ்டோ சாஸ், இட்டாலியன் பெஸ்டோ சாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பைன் நட்ஸ் தேவை. அது கூடவே கார்லிக்கும் போடணும். ஸோ கார்லிக் அண்ட் பைன் நட்ஸ் இது ரெண்டையுமே நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளுக்கு இங்கே ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு குயிக்காக நம்ம கிச்சனில் பண்ணக்கூடிய மாதிரி நான் இந்த பெஸ்டோ சாஸ் பண்ணுறேன். இந்த பெஸ்டோ சாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற சின்ன பசங்க எல்லாருக்குமே பெஸ்டோ பாஸ்தா, பெஸ்டோ சாண்ட்விச் அப்படின்னா அவ்வளோ இஷ்டமாக சாப்பிட்றாங்க. இது நீங்கள் வந்து கடைகளில் போய் வாங்கணுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுவே நீங்கள் வீட்டில் வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு பாட்டிலில் பண்ணி இந்த பெஸ்டோ சாஸை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இதில் நான் ஆலிவ் ஆயில் எதனால் ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் இந்த சாஸை பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆலிவ் ஆயில் ஊற்றி நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஃபைன்ட் ஆயில், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இல்லாமல் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலோ ரைஸ் பிரான் ஆயிலோ இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஓகே தான். பட் ஆலிவ் ஆயில் ஊற்றும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆயில் எதனால் ஆப்ஷனல்னால், இப்போ நீங்கள் இந்த சாஸ் பண்ணுறீங்க உடனே சமைச்சிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ண தேவையில்லை. பட் கொஞ்சம் வச்சு ஒரு ஃப்ரிட்ஜில் 2 நாள் வச்சு நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ இந்த பேன் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். சூடான உடனே இதில் வந்து பாதாம் இருக்கு இல்லையா, இந்த பாதாமை மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு நல்ல ப்ரௌனிங் வரணும் லேசாக. தோலோடவே போட்டுடலாம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாதாமுடைய பெனிஃபிட்ஸே அந்த தோலோடு நம்ம இது பண்ணும்போது, பச்சை பாதாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தோலோடு பண்ணால் நல்ல பெனிஃபிட் நம்மளுக்கு. அதனால் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது பாதாமில். ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி அப்படிங்கும்போது இவ்வளோ சாப்பிட்ற சொல்லலை நான், ஒரு 6 பீஸ். எப்போவுமே நட்ஸ் அப்படிங்கிறது வந்து 1 handful அப்படின்னு தான் கணக்கு நம்மளுக்கு. ஸோ ஒரு கைப்பிடிங்கிறது இப்படி டைட்டாக நம்ம மூடணுன்னா அந்த கைக்குள்ளே எவ்வளோ தங்குமோ அவ்வளோதான் ஒரு நாளைக்கு நம்ம நட்ஸு சாப்பிடலாம். அதுக்கு மேலே போலாக நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா நல்லது கிடையாது. ஸோ கரெக்டாக அளவாக சாப்பிடணும் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக டோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பாதாம் லேசாக இந்த மாதிரி டோஸ்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான். இது ரொம்பலாம் இது பண்ண தேவையில்லை. இந்த லைட்டாக டோஸ்ட் பண்ணின இந்த பாதாமை உடனே எடுத்துடலாம் பேன்லேருந்து. அப்புறம் ரொம்ப டோஸ்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வந்துடும் அப்புறம்.
ஸோ இந்த பாதாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்சியில் இந்த டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், அது கூடவே இந்த பேசில் இலை, அது கூட ஜஸ்ட் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் லேசாக தான், இதை அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஜஸ்ட் ஒரு துளி நான் அந்த மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கலாம். அவ்வளோதான் உப்பு. அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் இதை மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 4-5 ட்ராப், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருந்ததுன்னா போதும். நான் இன்றைக்கி போட்டிருக்கிற குவான்டிட்டிக்கு கம்மியான லெமன் ஜூஸே போதும். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த பெஸ்டோ சாஸை அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம உடனே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இமீடியட்டாக யூஸ் பண்ணல, நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணி சும்மா தெளித்த மாதிரி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ ஆயில் ஊற்றி அரைக்கும் போது அது நிறைய நாள் தங்கும். இதுவே தண்ணியை ஊற்றி நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நிறைய நாள் தங்காது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பெஸ்டோ சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது மேலே ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன் நான். ஜஸ்ட் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு இது ஜஸ்ட் சும்மா டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம் நம்ம. இந்த பெஸ்டோ சாஸ் வந்து நம்மளுக்கு பாஸ்தா பண்ணுறதுலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பண்ண போகிற இந்த சாண்ட்விச்லேயும் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் வேறு எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சில சாலட்ஸ், வாட்டர்மெலன் ஃபெட்டா சாலட்லேயும் இந்த பெஸ்டோ சாஸை வந்து நீங்கள் போட்டு இது பண்ணலாம். இதே பெஸ்டோ சாஸை நீங்கள் வந்து சூப் பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னா இந்த பெஸ்டோ சாஸ் கொஞ்சமாக அந்த க்ரீம் ஆஃப் எனி வெஜிடபிள் சூப் அதில் வந்து ஒரு 1-2 ஸ்பூன்ஸ் இந்த பெஸ்டோ சாஸை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதில் பேசில் இருக்கிறதால, பேசில் வந்து ஒன்றுமே கிடையாது, இட்டாலியன் துளசி, அவ்வளோதான். அந்த துளசியில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ நிறைய இருக்குது. ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த பேசிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். ஸோ எந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஆன்டி கேன்சரஸ் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இந்த பெஸ்டோ சாஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மஷ்ரூம் ஜுக்கினி பெஸ்டோ சாண்ட்விச் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 1 கப், ஜுக்கினி 1 கப், பெஸ்டோ சாஸ் தேவைக்கேற்ப, மிளகு ருசிக்கேற்ப, உப்பு ருசிக்கேற்ப, சீஸ் ஸ்ப்ரெட் தேவைக்கேற்ப, சீஸ் ஸ்லைஸ் தேவைக்கேற்ப, வெண்ணெய் தேவைக்கேற்ப. இந்த சாண்ட்விச்சுக்கு நம்ம வந்துட்டு 2 ஐட்டம் இருக்குது. மஷ்ரூம் 1, ஜுக்கினி 1. நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஜுக்கினி வச்சுருக்கேன். எந்த கலர் ஜுக்கினி வேணாலும் இருக்கலாம். ஜுக்கினி கிடைக்கலையே அப்படின்னா வெள்ளரிக்காய் வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜுக்கினி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நான் வந்து நிறைய ஜுக்கினி போடல, ஜஸ்ட் ஒரு சின்ன பிட்டு மட்டும் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. ஜுக்கினி எடுத்துகிட்டு ஜுக்கினியை வந்து தோலோடையும் போடலாம். பட் இந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் நான் வந்து தோல் இல்லாமல் போடுறேன். லைட்டாக, ரொம்ப ஃபுல்லாக தோல் இது பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஜுக்கினியை ரிங்காக கட் பண்ணிக்கலாம். இல்லை ஹாஃப்ஸாக பண்ணிக்கிட்டு கூட போட்டுக்கலாம். நான் வந்து மஷ்ரூம்ஸை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதில் இந்த ஜுக்கினியை வந்து ஜஸ்ட் இப்படி நடுவில் ஒரு கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். ஜுக்கினிங்கிறது என்ன அப்படின்னா வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் அந்த
கோட் வெரைட்டி ஃபேமிலி. சோரக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் ஒரே ஃபேமிலி தான். கோட் வெரைட்டிஸ்ன்னு தான் சொல்லுவோம் இது. ஸோ அந்த வெரைட்டி தான் இந்த ஜுக்கினியும். அதனால் இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெள்ளரிக்காயே இது பண்ணக்கூடிய அதே ஃப்ளேவர்ஸை கொடுத்துரும். ஜஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுக்காகத்தான் இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஜுக்கினி போடுறோம். ஸோ இந்த பெருசாக இருக்கிற பீசஸ் மட்டும் போட்டுக்கலாம் நம்ம. அப்போ அந்த ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு 2 வகையான வெண்ணெய், இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெண்ணெய் கிடைக்குது. கார்லிக் ஹர்ப் பட்டர் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வெண்ணெயில் பொடியாக நறுக்கின பூண்டு அது கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா பிளெயின் வெண்ணெய் போட்டு, இன்றைக்கி நான் வந்து பிளெயின் பட்டர் தான் போட போகிறேன். ஸோ பிளெயின் வெண்ணெய் கூட போட்டு நம்ம வந்து இந்த மஷ்ரூமையும் ஜுக்கினியையும் வந்து வெண்ணெயில் வதக்க போகிறோம். நம்ம வந்து ஆயில் போடல, இது ரெண்டையும் வதக்கிறதுக்கு வெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பேன் வந்து ரொம்ப சூடாயிடாமல், ரொம்ப சூடாயிடுச்சுன்னா நம்ம போடுற பட்டர் வந்து நெய்யாக மாறிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பட்டரை ஆட் பண்ணிடலாம். பட்டர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி மெல்ட் ஆச்சுன்னா போதும். நம்மளுக்கு இந்த மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம்ஸை சேர்த்துட்டு மஷ்ரூம்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஜுக்கினி ரெண்டையுமே ஒரே வாட்டி போட்டுடலாம். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட மஷ்ரூம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா, வெறும் வெள்ளரிக்காய் இருந்ததுன்னா வெள்ளரிக்காய் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இந்த சாண்ட்விட்சை. இதுக்கு எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் போடலாம். தக்காளி, வெங்காயம், மஷ்ரூம், ஜுக்கினி, வெள்ளரிக்காய் எது வேணாலும் போடலாம். நீங்கள் வெள்ளரிக்காய் அதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வதக்க தேவையில்லை. மஷ்ரூம் அண்ட் ஜுக்கினி போடுறோம் அப்படின்னா ஜுக்கினி கூட உங்களுக்கு குக் பண்ணி தான் சாப்பிடணும்னு கிடையாது. ஃப்ரெஷ் ஜுக்கினி சும்மா அப்படியே ஒரு 2 நிமிஷம் பட்டரில் டாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம் ஜுக்கினியை. பட் மஷ்ரூம் வந்து நம்ம குக் பண்ணாமல் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதால இதை வந்து ஃபஸ்ட்டே நல்லா இந்த மாதிரி டாஸ் பண்ணிடணும். ஸோ இது வந்து ரெடி ஆகும்போது இதில் நான் வந்து காரத்துக்கு தேவையான பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் சேர்க்குறேன். இதில் காரம் வந்து இந்த மிளகுத்தூளில் மட்டும்தான். அந்த பெஸ்டோ சாஸில் நம்ம பச்சை மிளகா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் போடல. அதில் வந்து வெறும்னு துளசி மட்டும்தான் இருக்குது, அந்த பேசில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதில் வந்து பெப்பர், சால்ட் அண்ட் பாதாம் இருக்குது. ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து இந்த மிளகுலேருந்து தான் காரம் வரணும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இந்த மிளகு போட்டு இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக காலையில் பண்ணிடலாம். நீங்கள் இது பண்ணிட்டு உப்பு வந்து மஷ்ரூமில் முதலையே சேர்த்துறாதீங்க. ஆசிட்டிஸே மஷ்ரூமில் தண்ணி நிறைய விடும். ஸோ முதலையே நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விடும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் வெளியில் வருது. ஸோ இந்த வாட்டர் லைட்டாக இதுவும் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு இதில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பூன் வச்சு போட வேண்டியிருக்காது. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியான உப்பு தான் தேவைப்படும். மஷ்ரூம்க்குமே ரொம்ப கம்மி உப்பு தான் தேவைப்படும். ஜுக்கினிக்குமே ரொம்ப கம்மி உப்பு தான் தேவைப்படும். அதனால் ஜஸ்ட் நீங்கள் இப்படி 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு அதில் தூவுனீங்கனாலே சரியாக போயிடும். எதனால் சொல்கிறேன்னா, இந்த சாண்ட்விச்சில் நம்ம வந்து சீஸ் ஸ்ப்ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ் வேறு இருக்குது. அது எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்கும். அதனால் இதில் சால்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பார்த்து ஜஸ்ட் ஒரு 2-3 பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. ஸ்பூனில் போட்டிங்கன்னா ரொம்ப உப்பாயிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆச்சுன்னா போதும் நம்மளுக்கு. இது குக் ஆகட்டும். ஸோ இந்த மஷ்ரூமில் நம்மளுக்கு அந்த தண்ணி வதங்கி ஒரு நல்ல கேரமலைஸ்டு ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதிலேருந்து தான் நம்ம எடுத்து அந்த சாண்ட்விச்சுக்கு போட போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெட்டு வந்து சாண்ட்விச்க்கு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து பெரிய ஸ்லைஸ் ப்ரெட் இருக்கலாம், சின்ன சைஸ் ப்ரெட் இருக்கலாம், எதுனாலும் ஓகே தான். ஸோ இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, எந்த வெரைட்டி சீஸ் ஸ்ப்ரெட்டாக இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு எந்த சீஸ் ஸ்ப்ரெட் பிடிக்குதோ நீங்கள் அந்த சீஸ் ஸ்ப்ரெட் வாங்கிக்கோங்க. ஸோ எந்த சீஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ கார்லிக் ஸ்ப்ரெட் இல்லைன்னா பெப்பர் ஸ்ப்ரெட் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டை ஜஸ்ட் இதில் போடுறோம். நம்ம வேறு எந்த மயனேஸ் அந்த மாதிரியான எந்த சாஸும் இதில் கிடையாது. மெயினாக வந்து வெறும்னா சீஸ் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பெஸ்டோ சாஸ். ஸோ நம்ம கடையிலேருந்து வாங்காத நம்மளே பண்ணியிருக்கிற பெஸ்டோ சாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சீஸை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரெடியாக வச்சுருக்கிற இந்த பெஸ்டோ சாஸ் நிறைய போடாதீங்க, கொஞ்சம் தான் போடணும். ஏன்னா ரொம்ப போட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாகவே பேசிலுக்கு ஒரு மைல்டு கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு ரொம்ப தூக்கலாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இவ்வளோ தான் போடணும். ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் பவரிங் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு போடக்கூடாது. லைட்டாக போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதெல்லாமே வந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பேக் பண்ணுறதுக்கு. இப்போ ஜுக்கினி எல்லாம் வந்து சம்மர் டைம்லலாம் நிறைய சேர்க்கலாம். ஜுக்கினி, வெள்ளரிக்காய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து 95% மாய்ஸ்சர் இருக்குது. ஸோ நல்ல வாட்டரியான வெஜிடபிள் அது. ஸோ இப்போ இந்த பெஸ்டோ வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டோம். நம்ம இந்த பெஸ்டோ அப்ளை பண்ணினதுக்கப்புறமா நம்ம இங்கே ரெடியாக வச்சுருக்குறோம் இல்லையா இந்த ஜுக்கினி அண்ட் மஷ்ரூம், இதை வந்து இதில் லேயர் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக பிடிக்கும்னா நீங்கள் இதை வந்து ஹாஃப் குக் பண்ணி கூட போடலாம். ஸோ நான் இப்போ இதில் இந்த மஷ்ரூம்ஸ் லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜுக்கினி லேயர் பண்ணுறேன். நல்ல நிறைய பெப்பர் போட்டிருக்கேன், அதனால் நல்ல ஒரு ப்ரௌனிங் வந்திருக்குது மஷ்ரூமில். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா ஒரு 2-3 இலை, இந்த பேசில் இலை இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த பேசில் இலையை சும்மா 1-2 பேசில் இலையை சும்மா வைக்கிறேன் ஃபார் ஃப்ளேவர். ஓகே, இந்த பேசில் இலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே துளியோண்டு பெப்பர் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள், ரொம்ப போடாதீங்க. பெப்பர் போட்டுட்டு நம்ம சீஸ் ஸ்லைஸ், எனி பிராண்ட் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த சீஸ் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மொசரல்லா சீஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட இது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது மேலே நான் சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு, சீஸ் ஸ்லைஸ் மேலே வெறும் பெப்பர் தான், உப்பு கிடையாது, வெறும் பெப்பர் போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சாண்ட்விச் நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்ரில் பண்ணாமல் கூட சாப்பிடலாம். இல்லை க்ரில் பண்ணி பிடிக்கும் அப்படின்னா நான் இப்போ க்ரில் வச்சுருக்கேன் இங்கே இந்த சாண்ட்விச் மேக்கரில். நான் வந்து அதை நல்லா கொஞ்சம் பட்டர் தடவிட்டு டோஸ்ட் பண்ணிட போகிறேன். ஸோ இதில் லைட்டாக இப்படி மேலே பட்டர் போட்டு நல்லா பூசிட்டு, 2 சைடும் கொஞ்சம் பூசிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ 2 சைட்லேயும் கொஞ்சம் வெண்ணெய் பூசிட்டு, நிறைய தேவைப்படாது, கொஞ்சமாக பூசினீங்கன்னா போதும். பூசிட்டு இந்த சாண்ட்விச் மேக்கரில் நம்ம இதை வந்து வச்சிடுறோம். சாண்ட்விச் மேக்கர் இல்லையே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, தோசைக்கல்லில் கேர்ஃபுல்லாக ஒரு சைடு டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு சைடும் டோஸ்ட் பண்ணி அந்த மொத்தமாக சேர்த்து எடுக்கணும். நீங்கள் தோசைக்கல்லில் போடும்போது அந்த மாதிரி போட்டு நீங்கள் 2 சைடும் டோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஆன் பண்ணி விட்டுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ இது இந்த சைடில் க்ரீன் லைட் வந்துடுச்சு. ஸோ சாண்ட்விச் ரெடி ஆனால் தான் அந்த மாதிரி 2வது லைட் எரியும். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், நல்ல அந்த சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா, அந்த க்ரன்ச், அந்த சவுண்டு வரும்போது அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு அந்த
அந்த க்ரன்ச் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக அந்த மஷ்ரூம் அண்ட் ஜுக்கினி சாஃப்டாக. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே நல்லா அந்த சீஸ் அண்ட் இது ஜுக்கினி அண்ட் பேசில் அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த உள்ளே வந்து நல்லா அருமையாக அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அந்த மஷ்ரூம் அண்ட் பேசில் அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதை. இன்றைக்கி 2 ரெசிபி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஈஸி பெஸ்டோ சாஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மஷ்ரூம் ஜுக்கினி பெஸ்டோ சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் உங்கள் பசங்க வந்து விரும்பி மறுபடியும் கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. ஏன்னா இது நான் எப்போவுமே பண்ணி எல்லா வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் இந்த மஷ்ரூம் ஜுக்கினி பெஸ்டோ சாண்ட்விச். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட, அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன். நல்லா சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த பேசில் லீவ்ஸ் போட்டிருக்கிறதால அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஹர்பியாக, ரொம்ப ஒரு லைட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேக்ரண்ட்டாக ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இந்த பர்டிகுலர் சாண்ட்விச். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் எழுதி அனுப்புங்க. அண்ட் மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது சுஷிலா ராஜசேகர். தேங்க்யூ.